இன்னைக்கு அவங்களுக்கு லீவு அப்படின்ட்டு நேற்றே சொல்லிட்டாங்களா, ஈவினிங்க்கு மேலே தான் வேலை அப்படின்ட்டு. சரி பையன் எந்திரிச்சு எந்த வேலையா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் தூங்குனது. ஆனால் காலைல 6:45க்குலாம் முழிப்பு வந்துருச்சு. எப்படிதான் லீவுன்னு தெரியுதுன்னே தெரியலை. அப்படியே சரி பையன் எந்திரிப்பது இப்போ எந்திரிச்சு என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு மறுபடியும் படுத்துட்டு ஒரு 8:30க்கு மேலே தான் எந்திரிச்சேனே. எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக வந்து கிச்சன் தான் க்ளீன் பண்ண வந்தேன். ஏன்னா நேற்று ஃபுல்லாக மோட்ரு ஒர்க்கே ஆகலை, தண்ணியே வராதனால பக்கத்தில் பிடிச்சி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு காலைல இருந்துச்சுன்னே பக்கத்தில் வந்து மோட்டர் ரெடி பண்ணிட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வேலை ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஒரு பொருளாக எடுத்து விளக்கிட்டு யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லா பாத்திரத்தை விளக்கிட்டு கிச்சனையும் டீப் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா நேற்று மீன் பொரிச்சிருந்தோம்ல, அதனால க்ளீன் பண்ணிவிட்டு நானும் அவங்களும் காஃபி மட்டும் போட்டு குடித்தோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் ஃபஸ்ட்டு அந்த காஃபியை போட்டு குடித்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு ஒரு 9:30க்கு மேலே தோசையும் இன்னைக்கு வந்து தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நிறைய வேலை பார்க்கணும் அப்படின்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இப்போயே ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு சரியான வெயில் வேற அடிக்குதா, பார்க்கலாம் எவ்வளோ வேலை பார்க்க முடியுதுன்னு. ஏன்னா நாளைக்கு நாங்கள் ஊருக்கு வேற போகிறோம், அதனால தான். அப்படியே தோசை சுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தோசை சுட்டு பாப்பாங்களுக்கு மட்டும் முட்டை தோசை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு முட்டை தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். ஓகே பாய். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.